நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கும் கோயில்களுக்கு எதிராக மட்டுமே நாங்கள் போராட்டம் நடத்துகிறோமே தவிர நாங்கள் யாரையும் தாக்கவில்லை என்று சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் தெரிவித்துள்ளார். நாங்கள் யாருடைய வீட்டையும் தாக்கவில்லை, யாருடைய வாகனத்தையும் தாக்கவில்லை. இதெல்லாம் செய்வது யார்? அடுத்தவர் நிலத்தை ஆக்கிரமித்து அடுத்த சொத்துக்களை திருடிய கூட்டம்தான் இப்படி செய்கிறது என்று கோயில்களுக்கு எதிரான கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளரான ஜம்ரி வினோத் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக அரசாங்க நிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் கோயில்களுக்கு எதிராக தாங்கள் பல புகார்களை நகராண்மை கழகத்தில் வழங்கியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் மக்களுக்கு முன்னால் வந்து போராட்டம் நடத்துகிறோம் என்று ஜம்ரி வினோத் தெரிவித்தார். ஆனால் இவர்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். நீங்கள் கோயிலை கட்டாதீர்கள், நாங்கள் போராட மாட்டோம். அரசு நிலங்களை திருடி கட்டப்பட்டிருக்கும் கோயில்கள் மீது நடவடிக்கை எடுங்கள், நாங்கள் அமைதியாக இருந்து விடுவோம் என்று ஜம்ரி வினோத் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதற்கு முக்கிய காரணம் இந்துத்துவா தீவிரவாதிகள் என பெர்லிஸ் முஃப்தி டாக்டர் முகமது அஸ்ரி ஜைனுல் அபிடின் கருத்து தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களை எதிர்க்கும் கூட்டத்தினருக்கு ஆதரவாக இந்துத்துவா அமைப்புகள் செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவில் உள்ள பல வழிபாட்டு தலங்கள் குறித்தான சர்ச்சைகளில் மத சார்பற்று அனைத்து சமூகத்தினரும் ஈடுபட்டு வந்தாலும் இஸ்லாமியர்களை இந்த இந்துத்துவா கும்பல் குறிவைப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலை காவல்துறை விசாரிக்கும் போது அவர்களுடைய பின்னணியையும் விசாரிக்க வேண்டும் என்று முஃப்தி டாக்டர் முகமது அஸ்ரி ஜைனுல் அபிடின் காவல்துறைக்கு வலியுறுத்தியுள்ளார். இது தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயம் என்பதால் வெளிநாட்டு அமைப்புகளின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சி ஒருபோதும் அம்னோ முன்னெடுக்கும் ரூமா பங்சா கூட்டணியில் இணையாது என்று அக்கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் அம்னோ முன்னெடுத்ததாக கூறப்படும் ரூமா பங்சா சந்திப்பு இஸ்லாம் அடிப்படையில் இல்லாமல் தேசிய உணர்வை மட்டும் மையமாக கொண்டு மலாய் ஒற்றுமையை உருவாக்க முயலும் முயற்சியாக தெரிகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். டிஏபி கட்சியுடன் கூட்டு சேர்ந்திருக்கும் அம்னோ எந்த அடிப்படையில் இஸ்லாத்தையும் மலாய்க்காரர்களின் நலனையும் முன்னெடுக்க முடியும் என்று ஹடி அவாங் கேள்வி எழுப்பியுள்ளார். அம்னோவிலிருந்து விலகிய பலரும் அம்னோ மீது சுமத்தும் குற்றச்சாட்டு ஒன்றுதான்: டிஏபியுடன் இணைந்து பயணிக்க முடியாது. அம்னோவினரே டிஏபியை வெறுத்தாலும் ஆட்சிக்காக அம்னோ டிஏபியுடன் கூட்டு சேர்ந்துள்ளது என்று ஹடி அவாங் குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் அம்னோவின் தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து முரணால் யாரும் அம்னோவில் இருந்து விலகவில்லை. டிஏபி தான் பிரச்சனை என அவர்கள் உணர்ந்துள்ளனர். அதனால்தான் அவர்கள் அம்னோவில் இருந்து விலகி பாஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். எப்படியாக இருக்கும் போது அம்னோ தலைமையில் மலாய் இஸ்லாமியர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என எப்படி நம்புவது என்று பாஸ் கட்சியின் தலைவரான அடி அவாங் கேள்வி எழுப்பினார். அரசு நிலத்தில் வழிபாட்டு தலங்கள் கட்டப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக அண்மைய காலமாக உருவாகியுள்ள பதற்றத்தை பரிகாத்தான் நேஷனல் மிகவும் கவலைக்கிடமாக கவனித்து வருவதாக பரிகாத்தானின் காப்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹலீமா அலி தெரிவித்துள்ளார். அண்மையில் வாகனங்கள் எரிக்கப்பட்டதும் சில இடங்களில் தாக்குதல்கள் நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவங்களை கடுமையாக கண்டிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கோயில், மதம், சமயம் ஆகிய விவகாரங்களில் தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். எந்த தரப்பும் தனிப்பட்ட முறையில் நடவடிக்கை எடுத்து பொது சமாதானத்தை பாதிக்க கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாக ஒற்றுமை குழு தலைவரான டாக்டர் ஹலீமா அலி குறிப்பிட்டுள்ளார். ஜொகூர் மாநிலத்தில் முன்கூட்டியே மாநில தேர்தல் நடத்தப்படலாம் என்ற வதந்திகள் அதிகரித்து வரும் நிலையில் அது தற்போது தனது முக்கிய முன்னுரிமை அல்ல என்று ஜொகூர் மந்திரி வெசார் டாக்டர் ஓன் ஹபீஸ் காசி தெரிவித்துள்ளார். ஜொகூர் அம்னோ தலைவர் என்ற வகையிலும் இப்போது தனது முழு கவனமும் மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்வதிலும் அவர்களின் நலனை காக்கும் பணிகளிலும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பொறுப்பை உணர்ந்து மக்கள் நலனுக்காக செயல்படுவதே தன்னுடைய முதன்மை நோக்கம் என்றும் அவர் விளக்கினார். மாச்சாப் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் ஜொகூர் மாநில அரசின் தற்போதைய ஆட்சி காலம் 2027 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில்தான் முடிவடையும் என்று நினைவூட்டினார். அதனால் தேர்தல் குறித்து இப்போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் மக்களிடம் வழங்கப்பட்ட பொறுப்பை உணர்ந்து செயல்படுவதுதான் அரசின் கடமை என்று அவர் வலியுறுத்தினார். தேர்தலை முன்னிட்டு அரசியல் லாபம் தேடுவது அல்ல, மாறாக மக்களின் நலனையும் வளர்ச்சியையும் உறுதி செய்வதற்காகவே அரசு தொடர்ந்து பணியாற்றுகிறது என்று அவர் குறிப்பிட்டார்.
2024ஆம் ஆண்டில் KPDN அமைச்சு மொத்தம் 46,815 புகார்களை பெற்றுள்ளது. அதேவேளை கடந்த ஆண்டிலும் 46,200க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு தெரிவித்துள்ளது. விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களில் இடம்பெறும் முறைகேடுகள் குறித்து பெறப்படும் அனைத்து புகார்களும் 24 மணி நேரத்திற்குள் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று அந்த அமைச்சு உறுதியளித்துள்ளது. இந்நடவடிக்கை நுகர்வோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை விரைவாகவும் திறம்படவும் தீர்க்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை அதிகமாக இருப்பினும் ஒவ்வொரு புகாரையும் முக்கியத்துவத்துடன் எடுத்துக்கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க அமைச்சு உறுதி பூண்டுள்ளதாகவும் KPDN நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தாம் தூடோங் அணிவதால் தனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னா இயோ தெரிவித்துள்ளார். புனித ரமலான் மாதத்தில் பல மசூதிகளுக்கு சென்று இஸ்லாமியர்களுடன் ரமலான் நோன்பு நாட்களை செலவிடும் போது தாம் அணியும் தூடோங் பிரச்சனையாக இருக்கிறதா என்று ஹன்னா இயோ கேள்வி எழுப்பினார். முன்னதாக ஹன்னா இயோ அரசியலுக்காக நடிக்கிறார் என்றும் இஸ்லாமியர்களுடன் ஒட்டி உறவாடுவதற்காக தூடோங் அணிவதாக சர்ச்சைகள் கிளம்பியது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக மற்ற சமயத்தை தாம் மதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மசூதிக்குள் இப்படித்தான் செல்ல வேண்டும் என்கிற கட்டுப்பாடு உள்ளது என்பதால் இஸ்லாம் அல்லாத தாமும் அந்த கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் பிற சமூகத்தின் சமய வழிபாட்டு தலங்களுக்குள் நுழையும் முன்னர் அதன் பண்புகளை அறிந்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அப்படி நம்மால் அந்த சமயத்தின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அப்படியான வழிபாட்டு தலங்களுக்கு சென்று பதற்றத்தை ஏற்படுத்துவதாக எண்ணத்தை கொண்டிருந்தால் அதுதான் மிகப்பெரிய ஆபத்து என்று ஹன்னா இயோ நினைவூட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.